வழிப்போக்கன் ஒருவனை ராட்சதன் ஒருவன் கூப்பிட்டான். வழிப்போக்கன் அதை துர்ச்ச குணமாக கருதி மேற்கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். வழியில் 2 கிணறுகள் இருந்தன. அவற்றில் இறங்கி நீரை பருகி தாகத்தை தணித்து கொண்டு நடந்தான். பசி ஏற்பட்டபோது ஒரு இல்லறத்தாரை கண்டான். அவன் மனைவி வழிப்போக்கனுக்கு உணவளிக்குமாறு யோசனை கூறியதை அடுத்து உணவளிக்கப்பட்டது. சற்று தூரத்தில் முதிர்ந்த சோளக் கொள்ளையை பார்த்து தனக்கு சிறிது தருமாறு வேண்டினான். கொல்லையின் உரிமையாளன் அதையும் கொடுத்தான். வழிப்போக்கன் மிக மகிழ்ச்சி அடைந்து புகைத்தபடி பயணத்தை தொடர்ந்தான். அடர்ந்த காட்டின் வழியே நடக்கும்போது பலமுள்ள ஒரு புலியை பார்த்தான். பயந்து போய் அருகில் இருந்த குகை ஒன்றில் பதுங்கினான். புலியோ அவளை சுற்றி சுற்றி வந்தது. அந்த நேரம் பார்த்து சாயிபாபா அந்த வழியே செல்ல நேர்ந்தது. அவனை கூப்பிட்டு தைரியத்தை ஊட்டினார். வெளியே அழைத்து அவனுக்கு உரிய பாதையில் அவனை சேர்ப்பித்துவிட்டு, ஏதாவது ஒரு வகையில் நீ அதனை துன்புறுத்தினால் அன்றி புலி உன்னை துன்புறுத்தாது என்று கூறினார். இக்கதையில் யாரை பார்த்தும் அனாவசியமாக பயப்பட தேவையில்லை, துன்பப்படுத்தவும் தேவையில்லை. பிறரது விவகாரங்களில் தலையிடாதவரை நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை பாபா சொல்லித் தருகிறார். கூடவே அந்த நிலையிலிருந்து நம்மை அழைத்து பத்திரமாக வழிநடத்தி உரிய பாதையில் சேர்க்கிறார். ஓம் சாய்ராம்.